ஹலோ மக்களே, வணக்கம். இந்த வீடியோல நம்ம லெக்ராண்ட் பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கும் கூட. லெக்ராண்ட் பாயிண்ட்ஸ் இதை வந்து ஃபுல்லா டீட்டெயில்டா என்னன்னு சொல்லி பார்ப்போம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. இந்த டயக்ராம் பார்க்கறதுக்கு முன்னாடி லெக்ராண்ட் பாயிண்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். லெக்ராண்ட் பாயிண்ட் அப்படின்னா ஒரு பாயிண்ட் எங்க ஸ்பேஸ்ல. இப்போ நம்ம லெக்ராஞ்ச் பாயிண்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல இப்போ ஸ்பேஸ் சேட்டலைட்ஸ் ஆதித்யா L1 அந்த L1ங்கிற பேர் எதுக்கு வந்துச்சு? அதுதான் லெக்ராஞ்ச் பாயிண்ட் ஒன். இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். இதுல முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த இமேஜ் பார்த்தேன். இது வந்து L3, இது வந்து L1, இது வந்து L2. அதுக்கு முன்னாடி இதுதான் சன், இது வந்து எர்த், இது வந்து மூன். L3, L1, L2, L4, L5 அப்படிங்கிற 5 லெக்ராஞ்ச் பாயிண்ட்ஸ் இருக்கு. சன், எர்த், மூன் இதை வச்சு கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா 5 இருக்கு. நம்மளுடைய எர்த்தை பொறுத்தளவுல 5 லெக்ராஞ்ச் பாயிண்ட்ஸ் இருக்கு. இது எர்த் சோலார் சிஸ்டம்ல எர்த்துக்கு மட்டும்தான் இருக்கான்னு கேட்டா கிடையாது, எல்லா இதுக்குமே இருக்கு. ஓகேங்களா? ஒன்லி எர்த்தை மட்டுமே ரிலேட் பண்ணக்கூடிய லெக்ராஞ்ச் பாயிண்டான்னு கேட்டா கிடையாது, எல்லா பிளானட்ஸ் அண்ட் ஸ்டார்ஸுக்குமே மீட்டிங் பாயிண்ட் இருக்கு. அதுதான் அந்த லெக்ராஞ்ச் பாயிண்ட்ஸ். நாட் மீட்டிங் பாயிண்ட், அது தெளிவா சொல்றேன். இப்போ சன் வந்து அதோடைய கிராவிடேஷனல் புல் இருக்குமா? ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா எர்த் வந்து அதுக்கு கிராவிட்டி இருக்குமா? பாத்தீங்கன்னா 3 பாடி இன்வால்வ் ஆயிருக்கு. சன், அடுத்து வந்து எர்த், அடுத்து வந்து சேட்டலைட். சன் வந்து புல் பண்ணுமா? எஸ், கிராவிடேஷனல் புல். எர்த் வந்து புல் பண்ணுமா? எஸ். சேட்டலைட்டுக்கு சென்ட்ரிஃபுகல் ஃபோர்ஸ்னு ஒண்ணு இருக்குமா? சோ இது மூணுமே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சேட்டலைட்டை அங்கிட்டு இங்கிட்டும் அலைப்பாய வச்சுக்கிட்டே இருக்கு ஸ்பேஸ்ல. சரி, அலைப்பாயக்கூடாது, நின்றுதான் அப்சர்வ் பண்ணாதான் நமக்கு வந்து ஒரு நல்ல அப்சர்வேஷன் கிடைக்கும். சிம்பிளா நீங்க கார்ல போயிட்டு இருக்கீங்க, கார்ல போக போக ஒரு போட்டோ எடுக்கிறீங்க, ரன்னிங்ல ஒரு போட்டோ எடுத்தா அந்த இயற்கை காட்சிகள்லாம் சரியா விழுகாது. ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம நிறுத்தி போட்டோ எடுப்போம். அது மாதிரி ஏன் போட்டோ கிளாரிட்டியா வரணுங்கிறதுக்காக. ஸோ இந்த சேட்டலைட் ஆர் டெலஸ்கோப் இருக்கு இல்லையா, நம்ம வந்து ஸ்பேஸ்ல பார்க் பண்ணியிருக்கோம். அது ஆர்பிட்டல் மோஷன்லயே இருக்கும்போது போட்டோ எடுக்குது அப்படின்னா அதோட கிளாரிட்டி ரொம்ப டீப்பா நம்ம டீப் ஸ்பேஸ் அப்சர்வ் பண்ண முடியாது. சரிங்களா? சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பக்கம். அதுவும் இல்லாம நீங்க மூவிங்ல இருக்கீங்க, இந்த 2 ஃபோர்ஸை கேன்சல் அவுட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஃபியூயல் அதிகமா செலவு பண்ணணும். இது ரெண்டுமே வேண்டாம், ஃபியூயலும் அதிகமா செலவு பண்ணக்கூடாது, நான் வந்து ஒரே இடத்துல ஸ்டில்லா நின்று போட்டோ எடுக்கணும் ஸ்பேஸ்ல அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நீங்க லெக்ராஞ்ச் பாயிண்ட்ஸ்ல தான் நிக்கணும். இந்த லெக்ராஞ்ச் பாயிண்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சன்னுடைய கிராவிட்டி, எர்த்துடைய கிராவிட்டி, அப்புறம் இந்த சேட்டலைட்டுடைய சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ், இது மூணையுமே கேன்சல் அவுட் பண்ணி ஸ்டில்லா ஒரே இடத்துல அப்படியே ஸ்பேஸ்ல அப்படியே மிதக்கிற மாதிரி நிப்பாட்டி வச்சிடும். ஓகேவா? சூப்பர். இது எப்ப ஸ்டார்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா 1772ல இட்டாலியன் பிரெஞ்சு மேத்தமெட்டிஷியன் லெக்ராஞ்ச் அப்படிங்கிறவர் தான் இது வந்து நம்ம பார்த்திருப்போம்ல லெக்ராஞ்ச் தியரம், அவர் தான் இந்த வேலையை வந்து பார்த்திருக்காரு. இதை வந்து ஜென்ரலா 3 பாடி ப்ராப்ளம்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா 3 பாடிஸ் இருக்கிறதுனால. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஏன் இந்த பாயிண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த் வந்து சேட்டலைட்டை புல் பண்ணும், சன் வந்து சேட்டலைட்டை புல் பண்ணும், சேட்டலைட்டுக்கும் தனி சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேவா? சென்ட்ரிஃபிகல் அண்ட் சென்ட்ரிபெட்டலுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம இன்னொரு வீடியோல போடுவோம். அதை வந்து இதே சயின்ஸ் பிளேலிஸ்ட்ல தான் இருக்கு, செக் பண்ணிக்கோ. இந்த ஒரே ஒரு இடத்துல இந்த மூணுடைய ஃபோர்ஸுமே கேன்சல் அவுட் ஆகி சிம்பிளா ஒருத்தர் இழுக்கிறாருங்க உங்களையா, இன்னொருத்தர் இழுக்கிறாரு, நீங்களும் இழுக்கக்கூடாதுன்னு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு ஃபோர்ஸ் போடுறீங்க. இது மூணுமே கேன்சல் ஆகி ஒரு இடத்துல நீங்க வந்து ஸ்டில்லா நிப்பீங்க. அந்த இடம் தான் லெக்ராஞ்ச் பாயிண்ட்ஸ். இந்த 5 லெக்ராஞ்ச் பாயிண்ட்ஸ் இருக்கு. சன், எர்த், மூன். ஓகேங்களா? 5 லெக்ராஞ்ச் பாயிண்ட்ஸ் எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து சிவில் சர்வீஸுக்கு படிச்சுட்டு இருப்பீங்க, டிஎன்பிசி ஆர் யூபிசி. ஸோ ஆர்டிகிள் நம்பர் 3, 1, 2 இதுதான் வந்து சிவில் சர்வீஸ்க்கான ஆர்டிகிள். இது எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு தான் சொல்லி கொடுத்தாங்க, அவங்களுக்கு நன்றி. இந்த 312 இந்த நிமோனிக் 312 அப்படிங்கிறது வந்து லெக்ராஞ்ச் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மேல நார்த்ல 1 4, சவுத்ல 1 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது மூணையுமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மூணையுமே அன்ஸ்டேபிள் அப்படின்னு
ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி ஞாபகம் வைக்கிறீங்க அப்படின்னா, சன் இருக்கு இல்லையா, இதுல அன்னு வந்துருது. சன் இந்த எர்த் 3 இதுக்கு நேரா இருக்குது. ஆர்டிகல் 312 நமக்கு நல்லா தெரியும். சோ சன் அப்படின்னா அன்ஸ்டேபிள். இது ஏன் அன்ஸ்டேபிள் அப்படிங்கறத நான் தெளிவா உங்களுக்கு வந்து சொல்றேன். இப்போ லெக்ரான்ஜ் பாயிண்ட்ஸ் 1 to 5 பார்ப்போம். இந்த போட்டோ பாருங்க. 3, 1, 2. இந்த 3 இருக்கு இல்லையா, இது வந்து சன்னுக்கு பின்னாடி இருக்கு. இந்த 1 இருக்கு இல்லையா, எர்த்துக்கும் சன்னுக்கும் நடுவுல இருக்கு. 2 வந்து எர்த்துக்கு பின்னாடி இருக்கு. ஓகேங்களா? 4 5 60 டிகிரி 60 டிகிரி வேரியேஷன்ல இருக்கு. ஓகே, இந்த L1 எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சன்னை நீங்க 24 மணி நேரம் 365 நாள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா எர்த்துடைய நிழல் வராது. எர்த்தோ மூணோ வந்து உங்களை பிளாக் பண்றதுக்கு இல்லை. ஸோ சன்னுல ஒரு சின்ன பிரச்சனைனாலும் என்ன ஒரு மூவ்மெண்ட்னாலும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். இப்போ நாளைக்கு சோலார் ஃபிளேர் வருது அப்படின்னா இத கணக்கச்சிதமா அக்யூரேட்டா மெஷர் பண்றதுக்கு இந்த L1 பாயிண்ட் யூஸ் ஆகும். இதனாலதான் ஆதித்யா L1 அங்க நிப்பாட்டியிருக்காங்க. இந்தியாவுடைய ஆதித்யா L1. சரிங்களா? இதை தவிர L1ல வேற என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க நாசா அப்படிங்கறத பார்த்து கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, L1 முக்கியத்துவம் டு அப்சர்வ் த சன் இன் அன் அன்இன்டரப்டட் மேனர். ஓகே, ரைட். சன்னை பார்த்துட்டே இருக்கும். ஸோ வந்து சோலார் அப்சர்வேஷன் அன்இன்டரப்டடா இருக்கு. அடுத்து L2 3 1 2 சொன்னோமா, எர்த்து அதை சுத்தி 3, இந்த 2 இது எதற்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்க சன் இருக்கு இல்லையா, இதோட ரேஸ் இந்த 2க்கு போகவே போகாது. சோ இந்த இடத்துல நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சன்னுக்கு ஆப்போசிட்ல இருக்க டீப் ஸ்பேஸ் வந்து நீங்க அன்இன்டரப்டடா அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சன்னுடைய ரேஸ் இதுல 24 மணி நேரம் 365 நாள் விழுகவே விழுகாது. சோ நீங்க வந்து டீப் ஸ்பேஸ சன்னுடைய பிரச்சனை இல்லாம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எக்ஸாம்பிள் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இங்கதான் வந்து பிளேஸ் ஆயிருக்கு. நமக்கு ரீசெண்டா போட்டோ எல்லாம் வந்துச்சு இல்லையா, ஹபிள் டெலஸ்கோப்புக்கு அதோடைய அப்கிரேடா கொண்டு போய் அனுப்பி இப்பதான் வச்சோம் நம்ம 2 years பேக். அங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அருமையான விஷயங்களா அது வந்து படம் பிடிச்சு போட்டிருக்கு. நாசாவோட வெப்சைட்ல போய் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்னு பாத்தீங்கன்னா போட்டோ அசந்து போயிருவீங்க. சன்லைட்டே இருக்காது, அதனால டெலஸ்கோப்புக்கு அருமையான இடம். அடுத்தது வந்து L3, இந்த இடம் ரெண்டுக்கு நடுவுல இருக்கிறது 1, 2 வந்து எர்த்துக்கு பின்னாடி இருக்கிறது, 3 வந்து சன்னுக்கு பின்னாடி இருக்கிறது. இது வந்து எர்த்துல இருந்து இந்த சேட்டலைட் வந்து இந்த சேட்டலைட்ல இருந்து பார்த்தா எர்த்து தெரியவே தெரியாது. சன்னுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறது. இந்த இடத்துக்கு போக முடியுமான்னு கேட்டா போக முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சன்னை வந்து சுத்தி அந்த சைடு போகணும். சன்னுக்கும் இந்த இடம் வந்து தியரிட்டிக்கலி பாசிபிள், பட் பிராக்டிக்கலி இம்பாசிபிள். ஏன் அப்படின்னா சன்ல இருந்து இங்க இருக்கா 3 எர்த்துக்கு நீங்க வந்து கம்யூனிகேஷன்ஸ் அனுப்புறீங்க. ஒரு சேட்டலைட்டே போகுது, அது வந்து டேட்டா அனுப்பணும் அப்படின்னா சன்னை தாண்டி தான் வரணும். சன்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால அந்த டேட்டா எல்லாம் நமக்கு கிடைக்காம போயிடும். ஸோ அங்க நம்ம வந்து வேற எப்படி அந்த இடத்துக்கு அனுப்பலாம் மிஷின்ஸ்ன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க சயின்டிஸ்ட். ஸோ கம்யூனிகேஷன் இம்பாசிபிள்ங்கிறதுனால இந்த இது வந்து அவ்வளவா முக்கியம் கிடையாது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. இது வந்து 3 1 2 இதுதான் வந்து அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொன்னோம். இதை வந்து சன் ஸ்டேபிள்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்ஸ்டேபிள் இது 3 தான் கேட்பாங்க. இது அன்ஸ்டேபிள், இது ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு. L4 வந்து இங்க இருக்கு, L5 வந்து இங்க இருக்கு. 60 டிகிரி அஹெட் அண்ட் 60 டிகிரி பிஹைண்ட். ஓகேவா? இது வந்து ஸ்டேபிள் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நேரா நிக்கிறதுனால இது வந்து ஸ்டேபிள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சிம்பிள். இப்போ ஸ்டெபிலிட்டி அன்ஸ்டெபிலிட்டி எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு பள்ளத்தாக்கு, இது வந்து ஒரு மலைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 1 2 பாயிண்ட்ஸ்ல வந்து இங்க ஒரு பாலை இங்க நிப்பாட்டுறீங்க. ஓகேவா? ஒருத்தர் வந்து மறுபடியும் இந்த பாலை வந்து இங்க இருந்து தள்ளி விடுறாரு. இது மேல இது என்ன ஆகும் அப்படின்னா மேல போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா அதுவே கிராவிட்டினால கீழே வந்து இங்க உட்காந்துடும். விச் மீன்ஸ் இந்த பொசிஷன் ரொம்ப ஸ்டேபிளான பொசிஷன். நீங்க எவ்வளவு ஃபோர்ஸ்ல தள்ளினாலும், இதுவரையும் தள்ளினாலும் மறுபடியும் இங்க வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா உட்காந்துக்கும். இதுவரை ஒரு ஃபோர்ஸ் தள்ளினாலும் இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா உட்காந்துருக்கும். சிம்பிளி சன்னுடைய கிராவிட்டி இதுவரை இழுக்குது அப்படின்னா மறுபடியும் இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே ரீப்ளேஸ் ஆகி உட்காந்துக்கும். எர்த்துடைய கிராவிட்டி இங்க இருந்து இழுக்குது அப்படின்னா மறுபடியும் வந்து இங்க உட்காந்துக்கும். ஓகேவா? ஆனா இந்த அன்ஸ்டேபிள் பாயிண்டான 3 1 2 இருக்குது இல்லைங்களா, இங்க இருக்க மாதிரி மலை உச்சியில ஒரு பாலை நீங்க வச்சிருக்க மாதிரி ஒரு ஆள் இழுத்தாங்க அப்படின்னா அது அப்படியே போயிடும்.
அவ்வளவுதான். எவ்வளவு அன்ஸ்டேபிள்னு பாருங்க. இது வந்து 312 பாயிண்ட்ஸ். ஏன்னா சன் எர்த் ரெண்டுத்துடைய ஸ்ட்ராங்கஸ்ட் கிராவிட்டி இருக்கிற இடத்துல இது வந்து இருக்கு. கொஞ்சம் பிசிறு தட்டுச்சு அப்படின்னா நீங்க அவங்களோட ஃபியூல் வச்சு அந்த சேட்டலைட்டை மறுபடியும் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தணும். ஆனா இங்க வந்து அந்த இது தேவையில்லை. ஸோ இது வந்து 4-5 இஸ் கால்ட் அஸ் 4-5 ஆர் கால்ட் அஸ் ஸ்டேபிள் பாயிண்ட்ஸ். 312 வந்து அன்ஸ்டேபிள்னு சொல்றாங்க. அன்ஸ்டேபிள், ஸ்டேபிள், சூப்பர். ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ் சொன்ன மாதிரி அன்ஸ்டேபிளா இருக்கா? இங்க இருக்கு. ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ்னாலும் ஆப்ஜெக்ட் வந்து வெளியே போயிடும். மறுபடியும் நீங்க ஃபியூலை இது பண்ணி நீங்க வந்து இந்த இடத்துல அதை கரெக்ட் பண்ணி கீப் பண்ணணும். ஓகேவா? ஒருவேளை நீ வந்து அதை பண்ண மாட்டேன், ஃபியூல் தீர்ந்து போச்சு அப்படின்னா சேட்டலைட் வந்து தொலைஞ்சு போயிடும். அப்படியே சன்னுக்குள்ளேயோ எர்த்தோட கிராவிட்டிக்குள்ளேயோ போய் நம்ம வந்து அதோட சேட்டலைட்டை லூஸ் பண்ணிடுவோம். எதுக்கு இந்த லெக்ரான்ஸ் பாயிண்ட் எதற்கு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பேஸ் கிராஃப்டோடைய பார்க்கிங் ஸ்பாட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அங்க நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா ஆர்பிட் கரெக்ஷன்ஸ் வந்து அவ்வளவா தேவை இருக்காது. அப்பப்ப இந்த அன்ஸ்டேபிள் நிறுத்தினீங்கன்னா மட்டும் அப்பப்போ வந்து தேவைப்படும். 4-5ல நிப்பாட்டினீங்க அப்படின்னா தேவையே படாது. அப்புறம் நம்ம பார்த்த மாதிரி அன்இன்டரப்டட் வியூ ஆஃப் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ். 3ல நிப்பாட்டினீங்க அப்படின்னா சன்னுக்கு பின்னாடி இருக்கிறத தெளிவா பார்க்கலாம். 1ல நிறுத்தினீங்கன்னா சன்னை வந்து தெளிவா பார்க்கலாம் அன்இன்டரப்டடா. 2ல நிறுத்தினீங்க அப்படின்னா டீப் ஸ்பேஸை தெளிவா பார்க்கலாம். ஸ்பேஸ் டெலஸ்கோப்புக்கு ரொம்ப ஐடியலான பாயிண்ட்ஸ் ஃபியூல் எஃபிஷியன்ட் ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ரொம்ப கம்மியான ப்ரொபல்ஷன் எனர்ஜி இருந்தா போதும். ஏன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல நேச்சருடைய ஃபோர்ஸஸ் வந்து அதை பேலன்ஸ் பண்ணுது. ஸ்பேஸ் வெதரை பார்க்கறது ரொம்ப முக்கியமான இது. சோலார் ஃபிளார்ஸ், கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இதை பார்த்தாதான் சன் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி எர்த்துக்கு வந்து ஃபியூச்சர்ல எதுவும் பாதிப்பு வர போகுதா, சேட்டலைட்ஸ்க்கு எதுவும் பாதிப்பு வர போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்தது டீப் ஸ்பேஸ் மிஷன் ரிப்போர்ட். இதை வந்து நம்ம பார்க்கறதுக்கு L2 வந்து பயன்படுத்தணும். அவ்வளவுதான் மக்களே. அப்புறம் நேச்சுரல் அக்யூமுலேஷன் ஜோன்ஸ். இந்த 4-5 இருக்குல்ல, இங்க வந்து டஸ்ட், ட்ரோசன் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அங்க வந்து உட்கார்ந்துருக்கும். நம்ம ஏதாச்சும் மிஷன் அனுப்பிச்சு அந்த சாம்பிள்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வர்றதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஓகே மக்களே, தேங்க்யூ. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த இதை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ வில் கிளியர் ஆல் த ரைட்டிங்ஸ். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஈஸியா நீங்க வந்து படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. இதை படிச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பா ஒரு எட்ஜ் கிடைக்கும் படிக்காதவங்களுக்கு. ஓகேங்களா? அந்த அன்ஸ்டேபிள், சன்ஸ்டேபிள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா இது. ஓகே, பிஃபோர் க்ளோசிங் திஸ் வீடியோ, இந்த டெலிகிராம் லிங்க், வாட்ஸ்அப் லிங்க் இதெல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டெலிகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி நம்ம வந்து ஒன் டே விட்டு ஒன் டே வந்து டெய்லியுமே மேக்ஸிமம் வீடியோ அப்லோட் ஆயிடும். டெய்லியுமே அந்த வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். அதை வந்து நீங்க பாத்துக்கலாம். அண்ட் முக்கியமா உங்களுக்கு என்னென்ன டாபிக் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல நீங்க லீவ் பண்ணீங்க அப்படின்றால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் சப்போர்ட்டர்ஸ் கைஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் டே, குட் லக்.